முக்கியமா நாங்க சொல்றது என்னன்னா, தீராத பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்க ஒரு 50 கிராம் மிளகாய் தூளை எடுத்துட்டு வந்து அந்த மிளகாய் தூள் அபிஷேகத்துக்கு குடுத்து, அது இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பொழுது, அவங்க பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்ந்துவிடும் என்பது இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுல நிச்சயமா அந்த மிளகாய் தூள் எடுத்துட்டு வரவங்க நிச்சயமா ஒரு 7 நாள், இல்ல ஒரு 3 நாளாச்சும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஒரு விரத முறையில இருந்து, அந்த மிளகாய் தூளை முருகனுக்கு அபிஷேகத்துக்கு எடுத்துட்டு போறோம்னு நெனச்சு, அத பயபக்தியோட எடுத்துட்டு வந்து அத சேர்க்க வேண்டும். அந்த சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க வேண்டும். தடைபடுகிறது என்றால் மஞ்சள் கலர் ஜாக்கெட் பீட்ட வாங்கி அந்த மிளகாய் தூளை அரைத்து வைத்து, அதை எடுத்துட்டு வரும்போது அந்த மஞ்சள் துணி மேல மூடி வாய் கட்டி எடுத்துட்டு வரணும். பணத்தடையா இருக்குன்னா சிகப்பு கலர் ஜாக்கெட் பீட்ட வாங்கி அந்த மிளகாய் தூள் மேல சிகப்பு கலர் ஜாக்கெட் பீட்ட மூடி எடுத்துட்டு வரணும். எனக்கு ஞானம் வேணும், முக்தி வேணும், ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம், பொது வாழ்க்கையில நான் வந்து மேல போகணும்னு நினைக்கிறவங்க, முக்தி வேணும்னு நினைக்கிறவங்க, இறைவனுடைய அனுகிரகம் வேணும்னு நினைக்கிறவங்க, வெள்ளை கலர் துணி வாங்கிட்டு ஜாக்கெட் பீட்ட வாங்கி அந்த மிளகாய் தூள் மேல வச்சு நூல் அடிச்சு எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு 1 வருஷத்துல அதுக்குண்டான பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.